இப்போ சமீபத்தில் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது, பாஜக தலைவராக இருக்கும்போது சாராய கடையை எதிர்த்து, ஒயின் ஷாப் எதிர்த்து போராட்டம் அறிவிச்சாங்கல்ல, அந்த போராட்டத்துக்கு டிவியில் பார்க்குறாங்கன்னா பாஜகவினர் வீடு புகுந்து கைதுன்னு சொல்லிட்டு டிவியில் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு யார் டிஜிபி பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ஐஜி இன்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க, என்ன இது இப்படி கைது பண்ணுறாங்களே அப்படின்னு. அவர் சொன்னாங்க, நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ தான் திமுகவுடைய காவல். ஃபஸ்ட்டு பிடிச்ச நபர் உடனே என்ன பண்ணாங்க, அடுத்த நாளே கமிஷனர் பேட்டியை கொடுக்குறேன், இன்டர்வியூ கொடுக்குறேன். என்ன கொடுக்குறாரு, ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி, வேறு யாருமே இல்லை. உயர்நீதிமன்றம் கண்டிக்குது. விசாரணையில் இருக்கும்போது நீ எப்படி ஒன்றாம் குற்றவாளின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மீடியாவில் உட்காந்து? இல்லை, இப்போ நீங்கள் உங்களை போன்ற எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் செய்கிறீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக கூட அப்படி சொல்லியிருக்கலாம்ல, என் ஒன்று இருக்காதான்றீங்க. நான் இந்த ஃபோனை ஃப்ளைட் மோட் போட்டுட்டேன். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒய்ஃபை மூலியமாக நான் பேசலாம். வாட்ஸ்அப்பில் பேசலாமா இல்லையா, விளையாட்டாதீங்க, பேசலாமா இல்லையான்னு உங்கள்கிட்ட கேட்கலாம், பேசலாம். நீங்கள் அந்த பெண்ணுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கீங்க. உதாரணத்துக்கு இப்போ அந்த பையன் தரப்பு, ஞானசேகரன் தரப்பு, ஏன்னா பெரிய வக்கீல் வைப்பான், ஹைகோர்ட்டில் ஆர்குமெண்ட் பண்ணுவான். இப்போ இந்த ஞானசேகரன் வழக்கில் உயர்நீதிமன்றம், அதிகபட்சம் உச்சநீதிமன்றத்தில் இது நான் சொல்கிறேன் எழுதி வச்சுருக்கீங்க. உச்சநீதிமன்றத்தில் இது வந்து வழக்கு தள்ளுபடி பண்ணுறேன்னா இல்லையா பாருங்க. காவல்துறை தாங்க. இப்போது நீங்கள் ஸ்ரீமதி வழக்கில் என்ன நடந்தது, ஒரு சாதாரண ஒரு ஆய்வாளர் பார்த்தாரு, பள்ளிக்கூடத்தினுடைய உரிமையாளர் சொன்னதை அடிப்படையில் அது சூசைட் பண்ணி வச்சுட்டாரு. அவர் எஃப்ஐஆர் அன்றைக்கி போட்ட முதல் தகவல் அறிக்கை கடைசி வரைக்கும் என்னாச்சு. இப்போ அவருக்கு என்ன இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் என்ன சொன்னாரோ அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். போலீஸை ரொம்ப நெகட்டிவாக காட்டுறீங்க. இல்லை நெகட்டிவாக இல்லை, உண்மை சொல்கிறேன். போலீஸ் நினைச்சா செய்யலாமா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சமகால அரசியல் மற்றும் கிரைம் நிகழ்வுகளை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். உளவுத்துறை வச்சிருக்கக்கூடிய நம்ம ஏன் ஞானசேகரன் மாதிரி நபர்களை ஸ்மெல் பண்ணாமல் விட்டுட்டாங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா உளவுத்துறையை திமுக பயன்படுத்துறதே இல்லைன்ற. நான் இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கி ஒரு உயர் அதிகாரிகிட்ட நான் பேசுகிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ சமீபத்தில் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது, பாஜக தலைவராக இருக்கும்போது சாராய கடையை எதிர்த்து, ஒயின் ஷாப் எதிர்த்து போராட்டம் அறிவிச்சாங்கல்ல, ஒயின் ஷாப் எதிர்த்து போராட்டம் அறிவிச்சாங்க. அந்த போராட்டத்துக்கு டிவியில் பார்க்குறாங்களா பாஜகவினர் வீடு புகுந்து கைதுன்னு சொல்லிட்டு டிவியில் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு யார் டிஜிபி பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ஐஜி இன்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க, என்ன இது இப்படி கைது பண்ணுறாங்களே அப்படின்னு. அவர் சொல்கிறார், நானே டிவி பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ தான் திமுகவுடைய காவல்துறை. யார் ஒரு டிஜிபி ஐஜி இன்ட்டுக்கிட்ட கேட்குறாராம், ஐஜி இன்ட்டு நானே டிவியில் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது எந்த அளவுக்கு உளவுத்துறையை கேவலமாக கீழ்த்தரமாக நினைக்க பாருங்கள் திமுக ஆட்சியில். அதனுடைய விளைவுகள் தான் இது. ஏங்க ஆனானப்பட்ட மன்னர்கள் ஆட்சியில் ஒற்றர்கள்னு வச்சுருந்தாங்களே, எதுக்கு? அவன் எவ்வளோதான் பெரிய படை தளபதியாக இருந்தாலும் ஒற்றர்கள் சொல்கிறத அப்படியே மன்னர்கள் கேட்பான். ஆனால் அவன் போய் உள்ளே பூந்து உளவு எடுத்து இந்த படை இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது, புள்ளி வருத்தோடு எடுத்துருந்தீங்க சொல்லுவாங்க. அந்த படை தளபதிகளோட ஒற்றர்களுக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னா ஐபிஏ ராகு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகள் கூட இன்டெலிஜென்ஸை தான் வந்து நம்பி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க, எல்லா நாடுமே. வரும்போது இங்கே வந்து தமிழ்நாட்டில் மாநில அரசினுடைய உளவுத்துறையை இவங்க வந்து பயன்படுத்துறதே இல்லை. ஏதோ ஒப்பு சமமாக இருக்காங்க எல்லாமே. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. எஸ்பி தலைமையில் அவர் போய் முதல்வர் சந்திப்பார். அவர் தான் ரிப்போர்ட் எடுத்துமே கொடுப்பார். என்னென்ன நடக்குது, ஒரு நாள் இன்னைக்கு என்னென்ன நடந்தது, நீங்கள் என்ன பேசுனீங்க, நான் என்ன பேசுனேன், திமுக ஆதரவான கருத்துக்கள் என்னென்ன இருக்குது, திமுக எதிரான கருத்துக்கள் என்ன, இது எல்லாமே. இதை முதல்வர் வந்து உடனே வந்து ஐஜி இன்ட்டுக்கிட்ட கொடுத்து உடனே டிஜிபி கிட்ட அனுப்பணும். இதெல்லாம் ஒரு புரோட்டோகால் மாரி இது. பட் இப்போ எதுவுமே அதேமாரி செயல்முறைப்படுத்துறது இல்லை திமுக ஆட்சி. அதனால தான் திமுகவுக்கு வந்து இவ்வளோ ஃபெயிலியர். இல்லைன்னு சொன்னால் அப்படியெல்லாம் செயல்முறைப்படுத்திருந்தாங்கன்னா ஆம்ஸ்டாங் படுகொலையை தடுத்திருக்கலான்ற. நான் ஆம்ஸ்டாங் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் மட்டும் இல்லை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அப்போது இன்டெலிஜென்ஸை வந்து இவங்க பொருட்படுத்தாமல் இருக்கிறதுனுடைய விளைவு தான் ஆம்ஸ்டாங் போன்ற நபர்களே படுகொலை செய்யப்பட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த குற்றங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் இந்த குற்றத்துக்கு அன்னைக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே பொய் குற்றமாக கைது பண்ணுறாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் எடுத்துருவான் ரிப்போர்ட்டு, சார் இந்த கேஸில் வந்து முழுக்க முழுக்க ஃபேக்ட்டு,
காவல் இன்ஸ்பெக்டர் வந்து பொய்யான குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாரு அப்படின்னு அவன் அனுப்புவான். டிஜிபிக்கு இது ஐஜிக்கு அனுப்புவான், ஐஜி இன்ட்டுக்கு அனுப்புவான். ஐஜி இன்ட்டு அதை ரிப்போர்ட் போட்டு உடனே டிஜிபிக்கு அனுப்புவார். டிஜிபி என்ன பண்ணுவார், உடனே சம்மந்தப்பட்டு அனுப்பிச்சு அது என்ன அனுப்பார், ஏன் பொய்யான கைது பண்ணிட்டீங்கன்னு. அப்போ அங்கே காவல்துறை பயப்படுவான். இப்போ அப்படி இல்லை, திமுக மாவட்ட செயலருடைய கட்டுப்பாட்டில் தான் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறையும் இருக்குது. இப்போ இந்த ஞானசேகரன் விஷயத்தில் கூட நான் அந்த ஆர்டிகல் கூட சொன்ன மாதிரி 2 விஷயம். ஒன்று, நீதிமன்ற நடவடிக்கை சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2வது, காவல்துறை நடவடிக்கை சரியானதா அப்படிங்கிற கேள்வி. கூடுதலாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட அந்த மகளிர் காவல் நிலையமாக இருக்கட்டும், அதே போல் அவங்க வந்து புகார் கொடுக்காதீங்கன்ற மாதிரிலாம் அவங்க சொன்னதாலாம் சொல்லப்படுகிறது. அதே போல் மகளிர் உதவி மையமும் சரியாக செயல்படலைன்ற மாதிரி விமர்சனங்களும் வைக்கப்படுது. அப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரே இங்கே வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கும்பொழுது மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே இதை பற்றி பேசினாலும் இப்போ இந்த 2 விஷயம், நீதித்துறை அதே போல் காவல்துறை, ரெண்டுமே எப்படி செயல்பட்டுருக்காங்க இந்த ஞானசேகரன் விவகாரத்தில்? நீங்கள் ஞானசேகரன் வழக்கில் நீதித்துறை நம்ம குறை சொல்லவும் முடியாது. காவல்துறை என்ன எடுத்து போய் கொடுக்குறோன்னா அதை படித்து பார்த்துட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அப்படி தான் நான் சொல்ல முடியும். அப்போ இங்கே ரோல் நீதித்துறை வந்து அவங்களா ஒரு விங்கு வச்சுக்கிட்டு அதை விசாரித்து இதுதான் உண்மை இதுதான் பொய்ன்னு சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட குற்றப்பத்திரிகை எடுத்து போய் கொடுக்குறாங்க, அந்த குற்றப்பத்திரிகைகள் அடிப்படையில் தான் அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரச்சனை காவல்துறை கிட்ட தான் எங்கேயும் காவல்துறை தாங்க. இப்போது நீங்கள் ஸ்ரீமதி வழக்கில் என்ன நடந்தது, ஒரு சாதாரண ஒரு ஆய்வாளர் பார்த்தாரு, பள்ளிக்கூடம் அதாங்க அந்த பள்ளிக்கூடத்தினுடைய உரிமையாளர் சொன்னது அடிப்படையில் அது சூசைட் பண்ணிக்கிச்சுன்ட்டார். அவர் எஃப்ஐஆர் அன்றைக்கி போட்ட முதல் தகவல் அறிக்கை தான். கடைசி வரையும் என்னாச்சு, இப்போ அவர் என்ன இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் என்ன சொன்னாரோ அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு ஜிம்பர் மருத்துவமனைக்கு அனுப்புறீங்க. இங்கே போஸ்ட்மார்ட்டம் எடுத்து சரிதான் ஜிம்பர் மருத்துவமனை உத்தரவு கொடுக்குறாங்க. ஜிம்பர் மருத்துவமனை கொடுத்த அந்த ஆர்டரை வச்சு தான் உயர்நீதிமன்றமே இவங்கள ஏன் கைது பண்ணீங்க, இதுதான் சூசைட்டின்னு சொல்லி போட்டுருக்கு. அப்போது ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னது தான் மருத்துவத்துறை சொன்னது தான் அங்கே ஜிம்பர் மேல்முறை. ஆனால் இதில் வந்து ஸ்ரீமதி தரப்பில் என்ன கேட்டாங்க, ஒரே ஒரு மருத்துவர், எங்கள் தரப்பு மருத்துவர் இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது பக்கத்தில் நிற்கணும்னு சொல்லும்போது எதுக்கு தெரிவிச்சுதான் இல்லை இதே தமிழக அரசு. அவங்க என்ன கேட்டாங்க, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னு சொன்னால் தான் சட்டவிரோதம். ஆனால் அது தமிழக அரசு எப்படி கொண்டு வந்துச்சுன்னா, இப்படி ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் நினச்சாங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனி மருத்துவர்களை வச்சு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சாங்கன்னா இது இந்த ஸ்ட்ரக்சர் இந்த சிஸ்டத்துக்கு எதிரான ஒரு செயலாக மாறிடும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நீதித்துறை அது உள்வாங்கிட்டு அதெல்லாம் முடியாதுன்னுச்சு. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட ஸ்ரீமதி தரப்பில் வச்ச கோரிக்கை என்னன்னு சொன்னீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது எங்கள் மருத்துவர் கூட இருப்பார் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி தான் வச்சாங்க இல்லையா. இது நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதை பற்றி வைங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு ஆய்வாளருடைய அந்த கோடு போடுறாரு இல்லையா, அதுதான் கடைசி வரையும் முடியும். இப்போ அதேமாரி தான் ஞானசேகரன் வழக்குலையும் ஃபஸ்ட்டு பிடிச்ச நபர் உடனே என்ன அடுத்த நாளே கமிஷனர் பேட்டியை கொடுக்குறாரு, இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி, வேறு யாருமே இல்லை. ஆனால் உயர்நீதிமன்றம் கட்டிக்குது. விசாரணையில் இருக்கும்போது நீ எப்படி இவன் தான் குற்றவாளின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மீடியாவில் உட்காந்து? இல்லை, இப்போ நீங்கள் உங்களை போன்ற எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் செய்கிறீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக கூட அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா யார் இருந்தால் சார்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் கேட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதிர்க்கட்சி எல்லாருமே கேட்டாங்க. அந்த டைமில் கூட மொபைல் நிறுவனம் என்ன சொல்லிச்சு, அந்த டைமில் யார் கூடயும் பேசலை, பக்கத்தில் எந்த நெட்வொர்க்கும் இல்லைன்னு அவங்களும் உறுதிப்படுத்தினாங்க. அந்த பொண்ணும் இல்லை, எனக்கு ஃபோன் வந்ததுன்னா எனக்கு தெரியாது, ஆனால் அவன் பேசினாருன்றது மட்டும் தான் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அந்த பெண்ணை பயமுறுத்துறதுக்காக நான் இந்த முத்துமேல் கிட்ட நீ ஃபோன் வச்சிருக்கீங்க? ஒன்று வச்சிருக்கேன். முன்னாடி 2 இருந்துச்சு, இப்போ 1 வச்சிருக்கேன். பெரும்பாலும் இன்னைக்கு ஒரு 2 ஃபோன் பயன்படுத்துறது இயல்பாகவே இருக்கு. நீங்கள் ஒரு ஃபோனை தான் நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஞானசேகரன் ஒரு ஃபோன் பக்கத்தில் அந்த டவர் வேற ஏதாவது இருக்கான்றது கண்டுபிடிச்சா மொபைல் நிறுவனம் அது யார் அது நீதிபதி பண்ண முடியாது இல்லை. நீதிபதியில் இவங்க என்ன மொபைல் நிறுவனம் உறுதிப்படுத்துது இல்லை, மொபைல் நிறுவனம் தான் உறுதிப்படுத்தல பக்கத்தில் எந்த டவரும் இல்லை, யார்கிட்டயும் அவர் பேசல அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏங்க நான் தான் சொல்றேன் ஏரோப்ளேன் மோட்ல இருக்கு. இல்லை நான் தான் சொல்றேன், ஃபோன் ஏரோப்ளேன் மோட்ல இருக்கட்டும், அவர் வேற யாருக்கிட்டையும் அந்த ஃபோன்ல அவர்கிட்ட 2 ஃபோன் வச்சிருக்கலாம், 3 ஃபோன் வச்சிருக்கலாம். ஏன்னா நீங்களே சொல்றீங்க அவர் ஏற்கனவே திருட்டு வழக்கு உட்பட பல வழக்கு இருக்குது அவர் மீதுன்னு. அவ்வளோ கிரிமினலாக இருக்கிறவங்க ஒரு கிரைம் வழக்கில் போயிட்டு வந்தோன்னா பயங்கரமான கிரிமினலாக தான் இருப்பாங்க. அவன் இன்னொரு ஃபோனை வச்சு பேசியிருந்தான்னா அந்த பெண்ணுக்கு இந்த ஃபோன்லேருந்து தான் பேசினான்றது தெரியுமா? ஃபோனில் பேசினார் அவ்வளோதான் தெரியும். இன்னொரு ஃபோனுக்கு அழைப்பு வந்திருக்கலாம், இல்லாத இன்னொரு ஃபோன் மூலிமா பேசியிருக்கான். ஏன் இந்த ஃபோனே வந்து என்ன சொல்கிறது ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு இது ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோன் மூலிமா ஒய்ஃபை வச்சு பேசியிருந்தா நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, பேசலாம் இல்லையா? அப்படி சொல்லுங்கள் மிஸ்டர். செகண்டே ஒன்று இருக்காதான்றீங்களா? நான் இந்த ஃபோனை ஃப்ளைட் மோட் போட்டுறேன். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒய்ஃபை மூலிமா நான் பேசலாம். வாட்ஸ்அப்பில் பேசலாமா இல்லையா? தலையாட்டாதீங்க, பேசலாமா இல்லையான்னு உங்கள்கிட்ட கேட்கலாம். பேசலாமா இல்லையா? அப்போது இது சம்பந்தமாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்பு வழக்கறிஞர்கள் கோர்ட்டில்
இப்போ எப்படி வந்து கோகுல்ராஜ் வழக்கில் வந்து பாப்பா மோகன் என்ற ஒரு நபரை அரசு வழக்கறிஞரை நியமித்தாங்க. ஆனால் அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுறாரு, கோகுல்ராஜ் ஆதரவாக கோர்ட்டில் எல்லாம் அந்த வழக்கினுடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் அவரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அரசு வழக்கறிஞர் கூட சேர்ந்துட்டு கடைசியாக தான் அவர் அரசு வழக்கறிஞராக மாற்றாங்க. அதேமாரி வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் வந்து ஞானசேகரன் வழக்கில் வந்து அந்த பெண் தரப்பு வழக்கறிஞர் யாராவது பாப்பா மோகன் மாரி ஒரு நேர்மையான உண்மையான வழக்கறிஞர் அங்கே பாப்பா மோகனோ இல்லை சங்கர் சுப்போ இல்லது நம்முடைய ஜேவியர் பிலிக்ஸோ புகழேந்தி போன்ற நபர்கள் அங்கே இருந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவாக அங்கே வாதாடி இருந்தாங்கன்னா இதில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் வழக்கில் ஃபோனுன்றீங்க. ஆனால் போலீஸ் நினச்சேன்னா போலீஸ் வந்து 2 ஃபோன் வச்சுருந்தேன் சார், இன்னொரு ஃபோனில் பேசுனதே அந்த ஃபோனை காட்டாத, இதோட முடி. இப்போ நீங்கள் இந்த ஃபோனு வச்சுருக்கேன் நான். போலீஸை ரொம்ப நெகட்டிவாக காட்டுறீங்களே. இல்லை நெகட்டிவாக இல்லை, உண்மை சொல்கிறேன் நான். போலீஸ் நினச்சா செய்யலாமா? மேனிபுலேட் பண்ணலான்றீங்க. பண்ணலாம். இப்போ 2 ஃபோன் வச்சுருக்கேன், நீ இந்த ஃபோன் மட்டும் காட்டு. சரி, இப்போ இந்த ஃபோன்லேருந்து பேசுனேன், இந்த ஃபோனில் பேசுகிறேன், அந்த ஃபோனில் தான் பேசுனேன். இந்த ஃபோனு நான் இது ஃப்ளைட் மோடு போடுவேன். சரி விடு, வேலை முடிஞ்சுது. அப்போ என்ன பண்ணுவோம், இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கால் லிஸ்ட்டே எடுப்பீங்க. இந்த ஃபோன்லேருந்து கால் லிஸ்ட்டே எடுப்பீங்க. ஏர்டெல்லுக்கு அனுப்பி இவர் வந்து யார்கிட்ட இந்த நேரத்தில் பேசினார்ன்றதை எடுப்பீங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து நீதிமன்றத்தை சாட்சியாக நிப்பாட்டுவீங்க. ஃபாரன்சிக்ஸ் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி அங்கே ரிப்போர்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. அந்த ரிப்போர்ட், அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் வந்து தகவல் சொன்ன அந்த அதிகாரிகளே வந்து சாட்சி சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நீதிபதி தீர்ப்பு சொல்ல முடியும். புரியுதுங்களா? அவர் இன்னொரு ஃபோனை பயன்படுத்தியிருந்தாலோ இல்லை ஃப்ளைட் மோடு போட்டு வைஃபை மூலிமா இன்னொருத்தர்கிட்ட பேச இருந்தாலோ இது வந்து விசாரணையில் தான் விரிவுபடுத்தப்படும். நீங்கள் இது விசாரணை விரிவுபடுத்தாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருத்தரோட முடிக்கிறீங்க. ஆனால் இந்த ஒருத்தரோட முடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குளறுபடி இருக்குது. இப்போது நீங்கள் அந்த பெண்ணுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கீங்க. உதாரணத்துக்கு இப்போ அந்த பையன் தரப்பு ஞானசேகரன் தரப்பு, ஏன்னா பெரிய வக்கீல் வைப்பான், ஹைகோர்ட்டில் ஆர்குமெண்ட் பண்ணுவான். அப்போ அந்த பெண்ணுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்னா அப்போ இன்னொரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்னா அவர் இன்னொருத்தர்கிட்ட பேசினான்னு குற்றச்சாட்டு வந்தது இல்லையா? இன்னொரு சார், யார் அந்த சார், என்னை போலவே அவரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்ன அப்போ அதுவும் அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தானுங்க. வாக்குமூலம் கொடுக்குதா இல்லையா அந்த பெண்ணு? அந்த வாக்குமூலத்தை அடிப்படையில் தானே அவங்களுக்கு தண்டனையே கொடுக்குறீங்க. அப்போ இன்னொரு சார் இருக்கான்றது இன்னும் வெளி உலகத்தை தெரியாமலே இருக்காரு. இது புலன் விசாரணையில் வந்து வழக்கை விரிவுபடுத்தினா தான் உண்மை தெரியும். காவல்துறை நினைச்சா இதோட முடிச்சிடும், அவ்வளோதான். சித்து விளையாட்டா இது? ஆமாம், காவல்துறை கையில் தாங்க இருக்குது. நீங்கள் காவல்துறையை சாதாரணமாக நினைக்கிறீங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சா குற்றவாளியை கூட நிரபராதின்னு விடலாம், நிரபராதியை கூட குற்றவாளின்னு தூக்கி உள்ளே போட்டு ஆதாரங்களை சாட்சிகளை எல்லாத்தையும் வச்சு கோர்ட்டில் தண்டனை கூட வாங்கி கொடுக்கலாம். இப்போ இந்த ஞானசேகரன் வழக்கில் உயர்நீதிமன்றம், அதிகபட்சம் உச்சநீதிமன்றத்தில் இது நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க நீங்கள். உச்சநீதிமன்றத்தில் இது வந்து வழக்கு தள்ளுபடி பண்ணுறேன்னா இல்லையா பாருங்கள். இவங்க அப்படி தான் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நிற்காது சொல்கிறேன், அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் திமுக என்ன பண்ணுது பாருங்கள், 5 மாதத்தில் குற்றவாளியை பிடிச்சோம், குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிப்பாட்டினோம், குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். இது யார் ஆட்சியிலும் எந்த வழக்கிலும் இப்படி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி மாட்டாட்டி பேசிக்கிறாங்க. ஆனால் இது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரையிலும் நிற்குமான்றது அது 1008 கேள்விகள் இருக்குதுல்ல. ஆனால் அந்த பெண் தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து சரியான முறையில் இதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இன்னும் இந்த வழக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, இதுவும் நீதிமன்றமாக தான் கொடுத்தது. எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நீதிமன்றமாக தான் நியமனம் பண்ணுது. 3 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை வச்சு. அந்த 3 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு யார்? முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை சேர்ந்தவங்க தான். டிஜிபி சொன்னார்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐஜி சொன்னாலும் ஓகே முடிஞ்சிச்சு, வழக்கு அப்படியே முடிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அவங்க ஏதோ வானத்திலிருந்து குதிச்சு தேவதூதர்களாக இல்லையா? இதை நீங்கள் சொன்ன நம்ம பேசுகிற அந்த 3 சம்பவத்துக்கு நடுவுலையும் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது காவல்துறை. அவங்க நினச்சா எப்படி வேணாலும் மாற்றலான்ட்டேன். இப்போ அதான் சொன்னேன் நான். இப்போ அந்த ஈரோட்டில் வந்து முதியவர்கள் கொலை வழக்கில் நான் கைது பண்ண இருக்கக்கூடிய அந்த 3 பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2 நிகழ்வுகளையும் நாங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த 2 நிகழ்வுகளுக்கும் வந்து ஏற்கனவே 11 குற்றவாளிகளை கைது பண்ணி காவல்துறை போட்டிருக்கு. எவ்வளோ குளறுபடி அது! ஸ்ரீமதி வழக்கில் எவ்வளோ குளறுபடி நடந்தது. இப்போது ஞானசேகரன் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கு விசாரணை விரிவுபடுத்தாமல் அவனோட முடிக்கிறாங்க. அப்போ சாட்சிகளே இருக்காதுங்க. இப்போ இதில் யாரை கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சொல்லுங்கள்? அதாவது அந்த ஏர்டெல்காரனை ஒருத்தனை சாட்சியாக சேர்த்துருப்பாங்க. அப்புறம் அந்த ஏர்டெல் சம்மந்தம் ஒரு 2 பேரை சேர்த்துருப்பாங்கன்னு வைங்க. அப்புறம் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சார்பாக ஒரு 4 பேரை சேர்த்துருப்பாங்க. அப்புறம் அந்த இவங்க புகார் கொடுக்கும்போது அந்த இது மகஜர் எழுதுனது அது ஒரு 4-5 போலீஸ் சாட்சியாக இருக்கும். இதெல்லாம் அரசு சார்பான சாட்சிகள் தான். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய தோழனா அவன்
அந்த அந்த விட்னஸ் இருப்பாங்க. வேறு யார்? இதோட முடிஞ்சு. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டில் வந்து ஈஸியாக குறுக்கு இப்போ இந்த பெண்ணே குறுக்கு விசாரணை பண்ணி உடைச்சிடுறாங்க. சரி, ஓகே. பல்வேறு முக்கியமான செய்திகளை எங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி.